ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே மீன் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ யாரும் அவ்வளோவா வீட்டில் வந்து மீன் க்ளீன் பண்ணுறதே கிடையாது. கடையில் வாங்கிட்டு அவங்ககிட்டயே ஒரு 50 ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. எனக்கு வந்து மீன் க்ளீன் பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போ தான் தெரியும், ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு சைடு வந்து இந்த ஊளி மீன், நகர மீன், இந்த இதெல்லாம் அவர் விற்றுட்டு வந்திருந்தார் தாத்தா. அவர்கிட்ட வந்து ஊளி மீன் தான் வாங்கியிருந்தோம். ஊளி மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். மீன் விற்றுட்டு பார்த்ததும் ஒரே குசி ஆகிட்டான். அவனுக்காகவே மீன் வாங்கிட்டோம். மீன் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் மறக்காமல் நீங்களும் கிடைக்கிறப்பெல்லாம் மீன் சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் நிறைய கொடுங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை வச்சு சுரண்டி எடுத்துக்கிட்டாரு. நாங்கள்லாம் வந்து இந்த சாம்பல் வச்சு சுரண்டி எடுப்பாங்க எங்கள் வீட்டிலலாம். இப்போ வந்து யார் வீட்லேயும் அவ்வளோவா விறகடுப்பு இல்லாததுனால சாம்பலே கிடைக்க மாட்டேங்குது. அவர் அந்த க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு இது மாதிரி இந்த பிளாக் கலரில் வச்சுருக்காரு பாருங்கள், அந்த அதை வச்சு தான் சுரண்டி எடுத்தார். அது பேர் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து அந்த ஃபிஷ்ஷோட அந்த 2 சைடு இருக்க அந்த ரெக்கையை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அந்த வால் பகுதியை வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து அந்த வாயில் அந்த நுனியில் இருக்கும்ல, அந்த இதையும் வெட்டி எடுத்துக்கணும். அந்த தலைப்பகுதியில் வந்து ரெட் கலரில் செதில் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துக்கணும். அதோடு போட்டால் அது வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட் அந்த வயிற்று பகுதிக்குள்ளே வந்து இந்த மீன் முட்டைன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து செனாப்புன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து தனியாக எடுத்து கீழே போட்டுறணும். அதுவும் அந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு நீளமாக இருக்கும், அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி கீழே போட்டுறணும். அதெல்லாம் போடக்கூடாது, இல்லைன்னா குழம்பு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா உரசி ஒரு சொரசொரப்பான கல்லில் அந்த மீனை வந்து நல்லா உரசணும். ரொம்ப உரசிடக்கூடாது, அப்புறம் அந்த ஸ்கின்னெல்லாம் போயிடும். நீட்டாக உரசிக்கிட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா அலசணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி மீன் வந்து க்ளீன் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம க்ளீன் பண்ணுறதுலேயே அந்த மீன் வந்து இந்த அளவுக்கு ஒயிட்டாக வந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.